Let's welcome you guys for metal and non-metal part 2. Okay, especially this video dedicated to Mr. Darun, comment box கேட்டுட்டு இருந்தான். Okay, anyway, thank you man. What happened when the metal react with water? Yes, இது எங்க இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில இந்த ஆக்டிவிட்டி 3.10 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றான் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஏன்னா மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டி நமக்கு சின்ன விஷயம் தெரியும். டங் டங்னு சவுண்ட் வரும், தட்டிடலாம், வயரா நீட்டிடலாம், கரண்ட்டை கண்டக்ட் பண்ண ஓகே, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஓகே. வாட் அபவுட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டில இருந்து நமக்கு நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஆக்டிவிட்டிக்கு டீச்சர் எப்போ பார்த்தாலும் டீச்சர் தான் எல்லாத்துக்கும். ஓகே, சின்ன பீஸ் ஆஃப் த சாம்பிள் செப்பரேட்லி, சின்ன சின்ன பீக்கர் ஆஃப் ஆஃப் த கோல்டு வாட்டர் எடுத்துக்க சொல்றான். என்னென்ன எடுத்திருக்கான் அப்படின்னா which metal react with cold water. ஓகே, நம்ம few metals எடுத்துக்கிறோங்க. பாருங்க, collect the sample of some metals. ஓகே, மெட்டல்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு கோல்டு வாட்டர்ல போடுறான். அரேஞ்ச் தம் இன்க்ரீசிங். ஓகே, ரியாக்டிவிட்டி ஆர்டர்ல எழுத சொல்றான். டிட் எனி மெட்டல் எரியுதா, பத்திக்கிட்டு எரியுதா, வெடிக்குதா, அந்த மாதிரி இது நடக்குதா, ஏதாவது மேல வந்து மிதக்குதா, மேல வந்து அப்படியே மேல வந்து நிக்குதா, ஏன்னா டென்சிட்டி கம்மியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கேஸ் வந்து அது மேல அப்சார்ப் ஆகினா டக்குன்னு மேல வரலாம். இந்த ரெண்டு பாயிண்ட். Put the metal that did not react with cold water in a beaker and half filled with hot water. ஆமா, சப்போஸ் ரியாக்ஷன் நடக்கல, அப்படியே அமைதியா இருக்குன்னா சாரி, இன்னொரு பீக்கர் எடுத்து போட்டு அங்க நம்ம ஹாட் வாட்டர் சுடுதண்ணி ஊத்தி பாருங்க அப்படிங்கிறான். என்னென்ன சொல்றான் பாருங்க. ஃபார் த மெட்டல் தட் டிட் நாட் ரியாக்ட் வித் ஹாட் வாட்டர் அரேஞ்ச் த apparatus show in figure. கீழே கொடுத்துருக்கான் போல இருக்கு. ஸ்டீம். அடுத்து இது ஒருவேளை கோல்டு வாட்டர் இல்ல அப்படின்னா ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டர் இல்லைன்னா ஸ்டீம், இன்னும் அதிகமா போறோம். ஓகே, விச் மெட்டல் டிட் நாட் ரியாக்ட் ஈவன் வித் ஸ்டீம். ஐயோ, அவன் என்ன சொன்னாலும் அவனுக்கு அவன் வரமாட்டான், அவன் கவனிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இதுலயும் ரியாக்ட் பண்ணாத மெட்டல் இருக்கு, எக்கச்சக்க இருக்கு. அவெல்லாம் நோபல் நேச்சர். அரேஞ்ச் த மெட்டல் இன் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. அது கடைசியா கொடுக்கும். முதல் விஷயம், ஸ்டீம்ல எப்படி 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 நம்ம ரியாக்ட் பண்ண வச்சு பாக்குறது அப்படின்னா, அவனே ஒரு சின்ன அப்பராட்டஸ் ஐடியாஸோட கொடுத்துட்டான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் உள் கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன சார், தண்ணியில நனைச்சி நெருப்புல எரியாத ஒரு விஷயம் தான் கிளாஸ் உள். அது வந்து தண்ணி மட்டும், இதுல இருக்க தண்ணி மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஹீட் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அப்படியே வெளியே வந்து ஸ்டீமா மாறும். இந்த இடத்துல வந்து மெட்டல் சாம்பிள் வந்து வச்சிருக்கோம், ரொம்ப தின்னாதான் இருக்கும். இந்த ஹாட்டான அந்த வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணும், அதோட சர்ஃபேஸ்ல பட்டோன்னே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ மெட்டல் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது மெட்டல் ஆக்சைடா கன்வெர்ட் ஆகும், உங்க இருக்க ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போகும். இப்போ இந்த மெட்டல் ஆக்சைடும் ஹைட்ரஜன் சூடா இருக்கு இல்லையா, காத்துல போக வாய்ப்பு இருக்கு, இப்படியே மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது இந்த மெட்டல் ஆக்சைடு இங்க தண்ணியில கரைஞ்சிரும். ஏன்னா போன வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும், மெட்டல் ஆக்சைடு பேசிக் நேச்சர், தண்ணியில கரைஞ்சு ஹைட்ராக்சைடா மாறுவான். அப்போ இந்த மெட்டல் ஆக்சைடு தண்ணியில கரைஞ்சு ஹைட்ராக்சைடா மாறுவான். இந்த ஹைட்ரஜன் கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிடும். இது சார் நான் தீப்பிடிச்சு கொளுத்தி பார்த்தா டமால்னு வெடிச்சிடும், கம்முன்னு இருக்கணும். அதனால இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ நம்ம அடுத்த விஷயங்கள் இங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டேன் இல்லையா. சோ அது ரியாக்ஷன் டைப்ல கீழே கொடுத்து வச்சிருப்பான். எஸ், மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் வாட்டர் அண்ட் ப்ரொடியூஸ் எ மெட்டல் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். நம்ம என்ன சொல்றோமோ அதை கொடுத்துருக்கானா, the metal oxide that are soluble in water dissolve in further form of metal hydroxide. அங்க அது கீழே கிடைச்சிடும். பட் ஆல் மெட்டல் do not react. ஓகே, எல்லா ரியாக்ஷன் எல்லா மெட்டலும் ஒரே மாதிரி என்னைக்குமே இருக்க மாட்டான். ஹியூமன் மாதிரி தான், ஹியூமன் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ், அதுவும் ஆட்டம்ஸ் தான். அதனால ஹியூமன் எப்படி பிஹேவ் பண்றானோ அந்த ஆட்டம்ஸ்க்கு இண்டிவிஜுவல் பிஹேவியர் இருக்கும். ஸோ மெட்டல் ஹியர் வித் ரியாக்ட் வித் வாட்டர், இட் ப்ரொடியூஸ் வாட் அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த மெட்டல் ஆக்சைடு எங்க வாட்டர்ல மிக்ஸ் ஆகும்போது மெட்டல் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆச்சு. இப்போ உங்க சில விஷயம் கொடுக்குறான், அவனே எக்ஸாம்பிள் கொடுக்குறான், இந்த மாதிரி மெட்டல் மெட்டல் வந்து இப்படிதான் இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ மெட்டல் லைக் பொட்டாசியம் அண்ட் சோடியம் ரியாக்ட் வயலண்ட்லி வித் கோல்டு வாட்டர். அட எனக்கு தண்ணி இருந்தா போதும், நான் வெடிப்பேன் டமால் டுமால்னு, நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் அப்படின்னா இந்த சோடியம் பொட்டாசியம். ஃபர்ஸ்ட் குரூப் பீரியாட் டேபிள் எடுத்து பாத்துங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அந்த சாப்டர் கிடையாது, வேணா 11th இருக்கு. அதனால பீரியாட் டேபிள் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். அந்த ஃபேமிலியில இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பிரான்சியம் விட்டுருங்க, மற்ற எல்லாமே மோர் ரியாக்டிவா இருப்பான். அது பச்சை தண்ணியும் சுடு தண்ணியும் ஊத்தினா வெடிச்சிடும், அந்த அளவுக்கு பயங்கர ரியாக்டிவா இருப்பான். இன் கேஸ் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் த ரியாக்ஷன் இஸ் சோ வயலண்ட் அண்ட் எக்ஸோதெர்மிக். எஸ், evolved hydrogen immediately catch fire. So be careful with it. இதெல்லாம் சார் ஸ்கூல்ல வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா நான் பொறுப்பு இல்லப்பா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டீச்சர்ஸ் கண்டிப்பா கேட்டுக்கோ. நீ தூக்கிட்டு போயிட்டு அங்க போய் நம்ம பையன் பண்ணுவான், வாட்டர் கேன்ல கிளாஸ் ரூம்ல உட்காந்து வாட்டர் கேன்ல போட்டு வெடிக்குதான்னு பார்த்துட்டு இருப்பா, டேய் பறந்துருவ. அதனால கேஸ் ஆயிடும். கேஸ் வாங்குறதே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ பி கேர்ஃபுல் வித் சோடியம் மெட்டல். விளையாட்டு கூட ஒளிச்சு எடுத்துட்டு போகாதீங்க, எங்க எடுத்துட்டு போனாலும் சரி உங்களுக்கு மிக பெரும் ஆபத்துகள் கிரியேட் ஆவாங்க. த ரியாக்ஷன் ஆஃப் கால்சியம் வித் வாட்டர் லெஸ் வயலட். அப்படியே பீரியாட் டேபிள் நகர்ந்து வரும்பொழுது ரியாக்டிவிட்டி குறையும். த ஹீட் எவால்வ்டு
நாட் சஃபிஷியன்ட் ஃபார் த ஹைட்ரஜன் டு கேட்ச் ஃபயர். ஸோ அந்த அளவுக்கு ஹீட் இதுல இருந்து கிரியேட் ஆகாது. அங்க பக்கத்துல இருக்க ஹைட்ரஜன் வந்து கேப் அப்படி நெருப்பு பிடிக்கிற அளவுக்கு. ஏன்னா இதுல இருந்து ஹைட்ரஜன் வெளியே வருது. ஒருவேளை நெறிஞ்சு கப்பு நெருப்பு பிடிச்சுன்னா வெளியே இருக்க அந்த வெளியே வந்த ஹைட்ரஜன் எல்லாமே வரதெல்லாம் குபீர்னு பிடிச்சிக்கும். ஸோ வேகமா எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு ஹீட் ஜென்ரேட் பண்றது இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். இங்க பாருங்க கால்சியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் சோடியம் பொட்டாசியம் டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் குரூப்ல இருப்பான் பீரியாடிக் டேபிள்ல, இவன் செகண்ட்ல இருப்பான். அடுத்து கால்சியம் ஸ்டார்ட் ஃப்ளோட்டிங். ஓ மை காட், எப்படி இது மிதக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து பபிள்ஸ் வருதுல, அந்த பபிள்ஸ் இதோட சர்ஃபேஸ்ல அப்சார்வ் ஆகுது. இது எரியலையே. எரியாதனால அந்த அந்த ஹைட்ரஜன் கேஸ் அப்படியே பபிள்ஸா சர்ஃபேஸ்ல அப்சார்ப் ஆயிடும். அப்சார்ப் பண்ண உடனே அப்படியே மேல வந்து மேல அப்படி மிதந்துகிட்டு இருக்கும். மெக்னீசியம் டஸ் நாட், ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டடா சொல்லிட்டு இருக்கேன், கவனிச்சுட்டு வாங்க. மெக்னீசியம் டஸ் நாட் ரியாக்ட் வித் கோல்டு வாட்டர். அவனோட ரியாக்டிவிட்டி இன்னும் கம்மி. பச்சை தண்ணியில குளிக்கவே மாட்டான் சார், வாய்ப்பே இல்லை சார், சுடுதண்ணி மட்டும்தான் சார். அந்த மாதிரி இருக்க நீங்களா, உங்களுக்கு தான் அந்த மெட்டல். மெக்னீசியம் டஸ் நாட் ரியாக்ட் வித் கோல்டு வாட்டர், இட் ரியாக்ட் வித் ஹாட் வாட்டர். ஸோ ஹாட் வாட்டர் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணும் டு ஃபார்ம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். அவ்வளவு சீக்கிரம் அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ ஹாட் வாட்டர் தான் அப்பதான் அந்த ஹை டெம்பரேச்சர்ல எலக்ட்ரான்ஸ் வேகமா ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். இட் ஆல்சோ ஸ்டார்ட் ஃப்ளோட்டிங் டியூ டு தி பபிள்ஸ். இங்கேயும் நடக்கும், பபிள்ஸ் வந்து சர்ஃபேஸ்ல உட்காரும். அப்போ வேகமா ரியாக்ஷன் நடக்க மாட்டான், அதுவும் எரியறதும் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஃப்ளோட் ஆகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் லைக் அலுமினியம், அயன், ஜிங்க் டு நாட் ரியாக்ட் எய்தர் வித் கோல்டு வாட்டரோ ஆர் ஹாட் வாட்டர். எதுக்கும் வாய்ப்பு இல்லை சார். அப்போதான் அடுத்த அடுத்த டைப் எப்படியாவது ரியாக்டிவிட்டி நம்ம பார்க்கணும்ல, எதுலதான் ரியாக்ட் பண்றான்ட்டு. அதனாலதான் கோல்டு வாட்டர்ல ஆரம்பிச்சு அதுல யாரெல்லாம் ரியாக்ட் பண்றா. ஓகே, அப்புறம் ஹாட் வாட்டர். கோல்டு வாட்டர் ரியாக்ட் பண்ணாதவன் ஹாட் வாட்டர். கோல்டு வாட்டர்ல ரியாக்ட் பண்ணுவான், ஹாட் வாட்டர்ல ரியாக்ட் பண்ணுவான். அவன் மோர் ரியாக்டிவ். அதுல ரியாக்ட் ஆகாதவன நம்ம ஹாட் வாட்டர் கொண்டுறோம். இதுலயும் வேலைக்கு ஆகல அப்படின்னா ஸ்டீமுக்கு போயிடும். இப்ப பாருங்க மெட்டல் ஆக்சைடு ஹைட்ரஜன் எங்க அப்படின்னா, பட் தே ரியாக்ட் வித் ஸ்டீம் டு ஃபார்ம் மெட்டல் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். இப்ப கீழே அலுமினியம் எடுத்திருக்கான், வாட்டர் எடுத்திருக்கான், அலுமினியம் ட்ரை ஆக்சைடு, ஹைட்ரஜன் கேஸ் வந்துருச்சு. இயர் எஃப்இ இருக்கு, எஃப்இ பாத்தீங்கன்னா ஆக்சைடு ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் கேஸ். ஆனா இதுலயும் ஜாம்பவான்கள் இருக்காங்க. யாரா லெட், காப்பர், சில்வர், அப்புறம் மெர்க்குரி, எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க, கோல்டு, பிளாட்டினம்லாம். டு நாட் ரியாக்ட் வித் வாட்டர் அட் ஆல். வாய்ப்பு இல்ல ராஜா, போப்பா போ, வேற வேலை இருந்தா பாரு அப்படி. எல்லாத்துலயுமே எக்ஸப்ஷன் உண்டு. வாட் ஹேப்பன் வென் மெட்டல் ரியாக்ட் வித் ஆசிட். ஸோ வாட்டர் கூட பார்த்தாச்சு, வாட்டர்ல கோல்டு பார்த்துட்டோம், ஹாட் பார்த்துட்டோம், ஸ்டீம் பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி ஆசிட் கொடுப்போம், அப்புறம் பேஸ் கொடுப்போம். சேம் லாஜிக் தான், வேற ஒன்றும் இல்லை. யூ ஹாவ் ஆல்ரெடி லேர்ன்ட். வாய்ப்பு இல்லை, நான் படிக்கல சார். லேர்ன்ட் தட் மெட்டல் ரியாக்ட் வித் ஆசிட். எப்போ மெட்டல் ரியாக்ட் பண்ணுது ஆசிட் கூட பண்ணுது அப்படின்னா, சால்ட் கொடுத்துட்டு ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போகும். ஆனா எல்லா மெட்டலும் அப்படி பண்ணாது. இப்ப இங்க வாங்க, மெட்டல் டைலூட் ஆசிட் எடுத்திருக்கோம். டைலூட் நிறைய அந்த என்ன சொல்றது, மாலிகுல்ஸ் நடுவில் நிறைய கேப் இருக்கும். அந்த H பிளஸ் அயனுக்கு நடுவில் நிறைய கேப் இருக்கும். டைலூட் பண்ணிருக்கோம் நிறைய. சால்ட் ஹைட்ரஜன் கிடைச்சிருச்சு. பட் டு ஆல் மெட்டல் ரியாக்ட் இன் த சேம் மேனர்? வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல, அகெயின் தான். ஸோ அதுக்கு என்ன பண்றான், இப்படி கேள்வி கேட்கற மாதிரி கேட்டுட்டு இந்த ஆக்டிவிட்டியை படிங்க அப்படின்ட்டு இப்ப கொடுத்துட்டான். ஏன் அதை எஸ் நோ இல்ல இது இதெல்லாம் ரியாக்ட் பண்ணு சொன்னா முடிச்சிட மாட்டோமா? அதுக்கு இவங்க ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்களா, நம்ம போய் கண்டுபிடிக்கணுமா, அதுக்கு கொஞ்சம் படம் கொடுத்துருப்பாங்க, ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு படிப்போம் வாங்க. ஆக்டிவிட்டி 3.11, கலெக்ட் த ஆல் மெட்டல் சாம்பிள் எக்ஸப்ட். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு, தே ஆர் மோர் ரியாக்டிவ், அதனால அவனை பத்தி பேசாத. பேசாத சத்தமே இருக்கக்கூடாது. சோடியம், பொட்டாசியம். இது சாம்பிள் ஆர் டானிஷ் அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா, மேல உங்களுக்கு மேல வந்து என்னாச்சுன்னா, சப்போஸ் ஒரு மாதிரி கருத்து போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, மங்கிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ண, ரப் பண்ணுங்க. நல்ல கையெல்லாம் தேய்க்க முடியாத மெட்டலை கிழிச்சிரும், சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிடணும். வழக்கம் போல என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க ரீசன் சொல்லியாச்சு. சோடியம், பொட்டாசியம், தி ஆர் ரியாக்டிவ் விகரஸ்லி ஈவன் த கோல்டு வாட்டர், அதனால செப்பரேட்டடா வச்சிரு. Put the sample separately in the test tube containing dilute hydrochloric acid and suspend the thermometer. ஓகே, தெர்மோமீட்டர் எடுத்திருக்கான், உள்ள வச்சிடறான் டெஸ்ட் டியூப்ல. அந்த அடிப்பகுதி பல்பு இருக்கும்ல, மெர்க்குரி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து கரெக்டா அந்த இடத்துல வைக்க சொல்றான். டிப் பண்ணிடுறான் அந்த ஆசிட்ல. அப்சர்வ் த அப்சர்வ் த ரேட் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் பபிள் கேர்ஃபுல்லி. ஒரு விஷயம் நீ பாக்குற, எப்படின்னா நம்ம சொன்னோம்ல ஹைட்ரஜன் கேஸ் வெளியே வரும்ட்டு, அப்போ பபிள்ஸ் எங்க ப்ருன்னு வருதா இல்ல மெதுவா வந்துட்டு இருக்கா, அது ஒரு ஒரு வகையில அப்சர்வ் பண்றோம். அப்புறம் எதுக்கு சார் தெர்மோமீட்டர் வச்சோம், வெயிட் பண்ணுங்க. அடுத்து விச் மெட்டல் ரியாக்ட் விகரஸ்லி வித் டைலூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒன்று பார்க்க சொல்லிட்டு, அடுத்து அந்த பபிள்ஸ் வரத வச்சு நம்ம சொல்லிடலாம். அண்ட் வித் விச் மெட்டல் டிட் யூ ரெக்கார்ட் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர். இதுக்கு தான் தெர்மோமீட்டர். ரியாக்டிவிட்டி அதிகமா இருந்தா அங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ அதுதான் அங்க பாயிண்ட். அரேஞ்ச் த மெட்டல் இன் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. அதே அவன் கூட கடைசியில கொடுத்துருப்பான், நம்ம கஷ்டப்பட வேணாம்.
ரைட் த ஈக்குவேஷன் எழுதிட்டு போயிடலாம். அடுத்து வாங்க. ஹைட்ரஜன் கேஸ் இஸ் நாட் எவால்வ்டு when the metal react with. இது சூப்பரான விஷயம். நீங்க வந்து 12th முடிக்க சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல வரீங்க அப்படின்னா 12th முடிச்சு நீங்க காலேஜ் போனாலும் சரி, இது ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணாலும் சரி, இது உங்களுக்கு யூஸ் ஆகும். நைட்ரிக் ஆசிட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். HCl H2SO4 ஒரு பக்கம் இருப்பான். நைட்ரிக் ஆசிட் உங்க லிஸ்ட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஆசிட்னு சொல்லுவாங்க ஹையர் செகண்டரியில. ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஆசிட், அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்டா யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆசிட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இவனோட பிஹேவியர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். So hydrogen gas not evolved when the metal react with nitric acid. It is because of HNO3 strong oxidizing agent. எப்படி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா, பொங்கலுக்கு வந்து கரும்பை சாப்பிட்டுட்டு மிச்சரை சக்கையை துப்பிடும். கரும்பை சாப்பிட்டுட்டு சக்கையும் சாப்பிடுவேன் சார் நான் அப்படின்னு மென்னு முழுங்குற மாதிரி. அவ்வளவு இங்க பாருங்களேன், இட் ஆக்சிடைஸ் த H2. இதுல ஃபார்ம் ஆகுதுல ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது H2 ப்ரொடியூஸ்டு டு வாட்டர். அந்த H2 இருக்குல்ல, அதையே ஆக்சிடைஸ் பண்ணி வாட்டரா மாத்துவான். அண்ட் இட் செல்ஃப் கெட் ரெடியூஸ்டு டு எனி ஆஃப் த நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்சைட்ஸா மாறிடுது. எவ்வளவு சூப்பரான விஷயம் பாரு. அதையே திருப்பி என்ன பண்ணிடுறான் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணி வாட்டரா மாத்திடுவான். பட் இதுலயும் ஜித்து ரெண்டு பேர் இருக்கான். யார் அப்படின்னா தட் மெக்னீசியம் அண்ட் மேங்கனீஸ் ரியாக்ட் வித் வெரி டைலூட் HNO3 டு எவால்வ் H2 கேஸ். வெரி டைலூட், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா டைலூட்டா இருக்கனால தான் இதுல ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஈஸியா ரியாக்ட் பண்ண முடியும். ரெண்டுலயும் எம் இருக்கு, அதனால ரெண்டு பேரும் ரியாக்ட் போகுமா அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். மெட்டலோட ஓனோட ரியாக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும் ஃபேமிலிக்கு ஏத்தாப்புல. இப்போ வழக்கம் போல அவனே கொடுத்துட்டான் அந்த மெட்டல் ரியாக்டிவிட்டி ஆர்டர் மேல அவன் டிஸ்கஸ் பண்ணது. இதை தயவு செஞ்சு மக்கள்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த விஷயத்த. ஏன்னா இதெல்லாம் 1 மார்க்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மெட்டலுக்கு வந்து ரியாக்டிவிட்டி ஆர்டர் நான் எப்படி எழுதுவேன், இவன் எங்கேயோ இருக்கான் அவன் எங்கேயோ இருக்கான் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில விஷயங்கள் மெமரி பேஸ்ட் ஏரியா யூ must have observed, அதெல்லாம் பார்க்கல. தட் த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பபிள் சொன்னோம்ல. எஸ், த ரியாக்ஷன் வாஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே எக்ஸோதெர்மிக்கா தான் இருக்கும். ஏன்னா ரியாக்ஷன் சால்ட் ஃபார்மேஷன், ஹைட்ரஜன் கேஸ் வெளியிடுது. ரியாக்டிவிட்டி டிக்ரீசிங். மெக்னீசியம் மோர் ரியாக்டிவ் தென் அலுமினியம் அண்ட் அலுமினியம் மோர் ரியாக்டிவ் தென் ஜிங்க். ஜிங்க் மோர் ரியாக்டிவ் தென் யாருன்னா Fe. இதான் அந்த ஆர்டர். பட் முக்கியமான ஒரு பாயிண்ட், இது நீங்க 12th வரும்போது ஒரு சாப்டர்ல படிப்பீங்க. டி&டே பிளாக்னு ஒரு சாப்டர் இருக்கு, அந்த சாப்டர்ல படிப்பீங்க 12th. இன் கேஸ் ஆஃப் காப்பர் நோ பபுள் வேர் சீன். ஏன் அப்படின்னா காப்பர் ரியாக்ட் பண்ண மாட்டான் இந்த ஆசிட் கூட, HCl கூட ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண மாட்டான். அதுக்கு ரீசன் நம்ம கொஞ்சம் ஆழமா போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ட்ரெண்டுக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காப்பர் டஸ் நாட் ரியாக்ட் வித் டைலூட் HCl. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைலூட் HCl H+ அங்க இருந்து எவால்வ் ஆகுது. ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போகாது. ஃபியூச்சர்ல கொஸ்டின் கேட்கலாம். மேல இதே மாதிரி டூ யூ நோ வந்து நம்ம வந்து கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்துடலாம்னு சொல்லிட்டேன். இது வந்து நம்ம ஒரு சின்ன லைட்டா சொல்லிட்டு போறேன். அக்வாரிஜியா குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய அந்த HCl-ம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க போயிட்டா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் 3:1 ரேஷியோல கலப்போம். அது ஸ்ட்ராங்கு. லாயல் வாட்டர் அப்படின்னு மொண்டு குடிக்க முடியாது. தொண்டையில இருந்து வயிற்று வரைக்கும் ஓட்ட விழுந்துரும், அவ்வளோ டேஞ்சர். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பிளாட்டினம் மாதிரி என்ன சொல்றது, அவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் ஆகாத மெட்டல்ஸ் கூட கரைக்கக்கூடியது. ஹைலி கரோசிவ் நேச்சர், ரைட்டா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் ஃபர்தரா நீங்க ஹையர் ஸ்டடீஸ்லயும் படிப்பீங்க. ஹவு டு மெட்டல் ரியாக்ட் வித் சொல்யூஷன் ஆஃப் அதர் மெட்டல் சால்ட். ஓகே, மெட்டல் ரியாக்ட் வித் அதர் மெட்டல் சால்ட். அப்போ இவன் எம்ன்னு இருக்கான், பிளஸ் இங்க M-X இருக்கான். இப்போ இந்த ரியாக்ஷன் என்ன நடந்திருக்கணும்? மோஸ்ட்லி ரியாக்டிவிட்டி ஓகேவா இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கணும்? M-X பிளஸ் M-. இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்துருப்பீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதுதான் அவன் சொல்ல வரான். சிம்பிளான விஷயம். டேக் அ கிளீன் அ வயர் ஆஃப் காப்பர் அண்ட் இரும்பாணி. இப்போ என்ன பண்றா அப்படின்னா நேரா படத்துக்கு போயிருவோம், நேரா போயிருவோம். ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது மக்களே. சி ஹியர். ஹியர் வி ஹாவ் அந்த பாயிலிங் டியூப் ஒன்று பெருசா எடுத்து வச்சிருக்கான். அதுல என்ன பண்ண காப்பர் சல்பேட் சொல்யூஷன் ஊத்தி வச்சிருக்கான். அடுத்து இரும்பு ஆணி ஒன்று வச்சிட்டான். இப்போ என்னன்னா ரியாக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் மோர் ரியாக்டிவ் அப்படிங்கறது. இப்போ இங்க இருக்க இரும்பு இருக்கான்ல, மெட்டலா இருக்கான்ல, இவன் வந்து மோர் ரியாக்டிவ் யாரை விட அப்படின்னா காப்பரை விட. அப்ப காப்பர் சல்பேட்ல இருக்க காப்பரை ரீப்ளேஸ் பண்ணிடுவான். இவன் வந்து கரைஞ்சு 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 இங்க அயன் சல்பேட்டா மாறிடுவான். அயன் சல்பேட் மேல ஏன்னா மோர் ரியாக்ட், காப்பர் வெளிவாடா, வெளிவாடா அப்படின்னு சொல்லி வச்சிருக்க. ஒவ்வொருத்தனா பிடிச்சி பிடிச்சி எலக்ட்ரானை கொடுத்து கொடுத்து அவனை ரெடியூஸ் பண்ணி உட்காரான்ட்டு மேல அந்த ஆணியில அப்படியே சுத்த வச்சிருவான். அப்ப இந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த ஆணியில இருந்து தொப்புக்கு தொப்புன்னு குதிப்பான். குதிச்சு ஃபுல்லாவே என்னவா மாறிடுவான் அப்படின்னா அந்த சொல்யூஷன் ஃபெரசல்பேட்டா மாறிடுவான். அப்ப காப்பர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி மாறிடும். அந்த சொல்யூஷன்ல கண்ணுக்கு தெரியாத கரைஞ்சிருந்த அந்த காப்பரை
நம்ம ஒரு சாலிட் ஃபார்முக்கு நம்மளால கொண்டு வர முடியும். சூப்பரான விஷயம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ரியாக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். நான் எங்க சார் போறது, எனக்கு எப்படி சார் ரியாக்டிவிட்டி ஆர்டர்லாம் தெரியும், நான் எங்க சார் போறதுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. யார் மோர் ரியாக்டிவோ அவன் அடுத்த உடனே டிஸ்பிளேஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான், ரியாக்டிவிட்டி ஆர்டர் கொடுத்துட்டான். இப்போ இந்த இடத்துல வந்து பொட்டாசியம் மோர் ரியாக்டிவ், பொட்டாசியம் மோர் ரியாக்டிவ். பொட்டாசியம் வந்து உங்களுக்கு சால்ட்டா இருக்கு, ஐ மீன் பொட்டாசியம் வந்து மெட்டலா இருக்கு, மெட்டலா இருக்கு. சோடியமும் கால்சியமும், கால்சியம் எடுத்துக்கலாம். கால்சியம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கால்சியம் சிங்க் யார் வேணா எடுத்துக்கோங்க, அவன் வந்து நம்மளோட எழுதி காட்டின அதே ஃபார்மேட் தான், அவன் வந்து சால்ட். இங்க எத்தனை டைம் வேணாலும் இருக்கலாம், அதை பத்தி கண்டுக்காய்ங்க. இப்போ என்ன ஆனா இவன் மோர் ரியாக்டிவ், நியூட்ரலா இருக்கான். இவன் அவனை விட கொஞ்சம் லெஸ் ரியாக்டிவ், கீழே இருக்க யாரோ ஒருத்தர். பொட்டாசியம் மேல இருக்கான். இப்போ என்ன ஆயிடும், இவன் மோர் ரியாக்டிவ்ல எலக்ட்ரான் அவனுக்கு கொடுத்து அவனை ரீப்ளேஸ் பண்ணி வெளியே துரத்திட்டுருவான். துரத்தி விட்டு இவன் என்ன மாறினா எம்எக்ஸ் எல் டைம்ஸ் மாறிடுவான். பிளஸ் இந்த இடத்துல எம் டேஸ் உங்களுக்கு நியூட்ரல் ஃபார்முக்கு மாறி வந்துடும். நியூட்ரல் 1+2+2 இருக்கிறத விட கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான் லாஜிக். ஸோ இதான் ரியாக்டிவிட்டி சீரிஸ். இருக்கலே லோ ரியாக்டிவிட்டி பாத்தீங்களா, சில்வர் கோல்டு. அதனால தான் காதுல கையில கழுத்துல எல்லாமே மாட்டிக்கிட்டு இருக்கும் கோல்டு, வேற ஒன்றும் கிடையாது. எஸ், அடுத்து நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா கொஸ்டின்லாம் அப்புறம் தனியா பார்க்கலாம். ஹவு டு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல் ரியாக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்கான். இது நம்ம ஒரு காமனான விஷயம். நைன்த்ல இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பார்த்திருப்பீங்க. இதுல கூட 10th ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இருக்கா ஞாபகம் இல்லையே, இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்துல ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா தட்டிடலாம். ஒவ்வொருத்தனும் ஒரு நீடு இருக்கும். அது இதை பண்றான்னா அவன் ஸ்டெபிலிட்டிக்காக தான் அதை பண்றான். அப்படிதான் எலமெண்ட்ஸ். நான் எப்பயுமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா ஹியூமன் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஹியூமனோட பிஹேவியர் எப்படி இருக்கும், ஆட்டமோட பிஹேவியர் அப்படிதான் இருக்கும். நாளைக்கு திடீர்னு வந்து ரத்தன் டாட்டாவோட சொத்துல பாதி உனக்கு தான் தருணம் இருந்தா எழுதி வச்சுக்க அப்படின்னு எழுதி கொடுத்துறான்னு நீ ஸ்கூலுக்கு வரப்போறியா என்ன? உனக்கு பிசினஸ் கையெழுத்து போகணும், நிறைய வேலை இருக்கு. இல்ல சார் நான் வேர்ல்டு டூர் போறேன் சார், எனக்கு டைம் இல்லை படிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். ஸோ ஸ்டெபிலிட்டி நமக்கு எது தேவையோ அது நம்ம கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு வயசு வரைக்கும் பணம் நிறையான்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்படும், மன அமைதி அது இதுன்ட்டு. எனிவே இப்போ மணின்னு வச்சுக்கோ. அப்போ அது நம்ம கிடைச்சிட்டா நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணுவோமா அப்படின்னா அந்த ட்ராக் வரமாட்டோம், வேற ட்ராக் போயிடும். சேம் கான்செப்ட் இங்க வாங்க நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம கிட்ட சோடியம் இருக்கு. சோடியம் சோடியம் பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் 11. சோடியம் அட்டாமிக் நம்பர் 11. 11 அப்படின்னா 11 புரோட்டான், 11 புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். எப்பயுமே நம்பர் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். எவ்வளவு மைனஸ் இருக்கோ அவ்வளவு பிளஸ் இருக்கும், அதான் சமநிலை. அப்போ உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா அதான் நேச்சர். எப்பயுமே ஒரே மாதிரி பயங்கரமா வெயில் அடிக்கும், திடீர்னு தான் மழை பெய்யும். ஸோ இந்த சமநிலை எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இயற்கை. இப்ப பாருங்க ஈக்குவலர். அந்த உள்ள இருக்க 11 எலக்ட்ரான் எப்படி எழுதணும்னா கே ஷெல்ல 2, எல் ஷெல்ல 8, கே எல் எம் எழுதியாச்சு. இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் தான் வேலன்சி எலக்ட்ரான். வேலன்சி ஆர்பிட்டால் அதுல இருக்க எலக்ட்ரான் வேலன்சி எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணா இவன் ஸ்டேபிள் ஆயிடுவான். எப்படி சார், இங்க பாருங்க 10 எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 10 எலக்ட்ரான். 10னா என்ன, யாருக்கா எதுக்கு சார் வந்து 10னா அழுத்தி சொல்றாரு அப்படின்னா அந்த 10 இன்னொருத்த நோபல் கேஸுடைய கான்ஃபிகரேஷன். எல்லா வீட்டுக்கு பக்கத்துலயும் இல்ல வீட்டுலயும் பக்கத்துலயும் எழுத்த வீட்லயும் மேலே கீழே எங்கேயோ ஒரு அண்ணனோ அக்காவோ இருப்பாங்க. அந்த அண்ணனை பார்த்து எப்படி படிக்கிறாரு, அந்த அக்காவை பார்த்தியா காலையிலே எழுந்து படிக்கிறாங்க, அங்க பாரு அவங்க அம்மாக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க, நம்ம அம்மா தினமும் சொல்லிட்டு இருக்க அந்த ஃபெல்லோ அவன் தான் இந்த ரோல் மாடல். அவங்க தான் இந்த ரோல் மாடல். எப்பயுமே சரி இந்த சோடியம் வந்து பாத்தீங்கன்னா he got a 11 electron. If he lose 1 electron he can reach neon noble gas configuration. அவ்வளவுதான் சிம்பிள். அப்போ சார் what about magnesium, it got a 12 electron right? அப்போ that fellow 12 electron 2,8,2, if that fellow the lose 2 electron it face or it reach what that same neon configuration. So say likewise here aluminum also. In potassium, what about sir potassium? He got a 19 electron. So he going to release a 9 electron, right? No, not like that. So inga pathina he got a 19. So nearby we have a 18, another noble gas. Apo 2,8,8, if we lose this 1 electron, outermost 1 electron, he going to face the organ configuration, 80 noble gas configuration. So electron will metal lose பண்ணுவான். ஜென்ரலான ஐடியா, எலக்ட்ரானை மெட்டல் லூஸ் பண்ணுவான். அப்போ ஒரு மெட்டல் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு இட் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ். அது என்ன கதை, how it is positive charge, how it is become positive charge, explain me, I can't understand sir, come on one more time அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் லாஜிக். நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னேன், எப்பயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலையை இப்படி வச்சு பார்க்கும். இந்த கான்செப்ட் இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து மெமரி ஆகுது. சரி, இப்போ 11 proton and 11 electron there. So இந்த proton contain inside of the nucleus. So அதை நம்ம பாதர் பண்ணவே மாட்டோம்.
அப்போ இந்த குடுக்கல் வாங்கல் இந்த பிசினஸ் அபவுட் எலக்ட்ரான். ஸோ ஒன் எலக்ட்ரான் வி கோயிங் டு லூஸ் இல்லையா? அப்போ ஒன் எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா ஹியர் ஸ்டில் வி ஹாவ் 11 protons பட் எலக்ட்ரான்ஸ் இஸ் only 10. பேலன்ஸ் பண்ணி பாருங்க, ஒரு பிளஸ் கூட இருக்கும். அந்த பிளஸ் தான் நம்ம மேல போடுறோம். அதனால தான் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணா ஒரு ஒரு புரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். அது பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. அதனால ஒரு பிளஸ். ரெண்டு எலக்ட்ரான் லூஸ் பண்ணா ரெண்டு பிளஸ், மூணு எலக்ட்ரான் லூஸ் பண்ணா மூணு பிளஸ், இதே மாதிரி அஞ்சு எலக்ட்ரான் லூஸ் பண்ணா அஞ்சு பிளஸ். ஆனா எவ்வளவு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தேர் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், பேஸ்ட் ஆன் தேர் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர்ஸ். அப்போ மெட்டல்ஸ் கேன் ஃபார்ம் கேட்டயான்ஸ், மெட்டல்ஸ் கேன் லூஸ் எலக்ட்ரான்ஸ். சிம்பிளான ஐடியா வந்துருச்சா? இப்போ அப்படியே நான் மெட்டல் ஆப்போசிட், பிளஸ்னா மைனஸா, அந்த மாதிரி இங்க மெட்டல்னா நான் மெட்டல். இப்போ நான் மெட்டல்ல சி ஹியர் வி ஹாவ் which one nitrogen. Nitrogen got a 7 electron, 7 electron. So I'm going to write its valence electronic configuration K2 L5. இப்போ L உடைய maximum capacity is 8. So if we add 3 more electron, it become what அப்படின்னா 8. இந்த 5 கூட இன்னொரு 3 ஆட் பண்ணினா it become 8. அப்போ ஆட் பண்றோம், அங்க இருந்து வாங்கணும், இங்க சேர்க்கிறோம். அதாவது நான் மெட்டலை பொறுத்த வரைக்கும் ஈன்னு வச்சுக்கோம். நான் மெட்டலை பொறுத்த வரைக்கும் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுவான் சம்வேர் ஃப்ரம் சம்வேர். யாரு? மெட்டல் தான் கொடுப்பான். நம்ம தனித்தனியா பார்த்துக்குவோம் முதல்ல. அப்ப எலக்ட்ரானை வாங்குவான், எக்ஸ் டைம்ஸ் எலக்ட்ரானை வாங்குவான். வாங்கின உடனே என்னவா மாறிடுவான் அப்படின்னா இ பவர் எக்ஸ் டைம்ஸ் மைனஸ் இப்படி மாறிடுவான். சரியா? எத்தனை எலக்ட்ரான் வாங்குறானோ அத்தனை மைனஸ் அவனோட மேல இருக்கும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், நான் மெட்டல்ஸ் கேன் ஃபார்ம் அனயான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். எத்தனை எலக்ட்ரான் வாங்குறானோ அத்தனை மைனஸ் இருக்கும். எதுக்கு அத்தனை எலக்ட்ரான் வாங்கணும்? டு அச்சீவ் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அது இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணுவான், ஆக்டெட் அப்படிங்கிற ஒரு 8 அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவான். 8 வாட் இஸ் ஆக்டெட் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இந்த எல் ஷெல் வெளியே இருக்க அந்த ஷெல்லு கம்ப்ளீட்லி ஃபில்டு, அதான் 8. இங்க பாருங்க நோபல் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 8ல இருக்க ட்ரை பண்ணுவான், 8ல இருக்க ட்ரை பண்ணுவான். ஓகே, இந்த எம் ஷெல் மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்ரா. எல்லா இடத்துலயும் 8 இருக்காது. எஸ் பிளாக் பாப்பீங்க முன்னாடி இருக்கிறதுக்கு, உள்ள போக போக பார்த்தோன்னா அது 18 மாறினாதான் ஸ்டேபிள்ங்கிற மாதிரி மாறிடும். அதுல இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். புக்ல கொடுத்துருக்கிறது இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். இப்போ ஆக்சிஜன் பாருங்க 8 இருக்கா, இந்த 2,6. இந்த 6ல என்ன எத்தனை ஆட் பண்ணலாம்? 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணலாம். அப்போ ஓ பவர்ல 2 மைனஸ் ஷோ பண்ணும். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், சிம்பிளா ஒரு ஃபார்முலா எழுதலாம். Na இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. Na எத்தனை பிளஸ் ஃபார்ம் பண்ணும்? பேஸ்ட் ஆன் தேர் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1 பிளஸ். And what about oxygen? It can form a 2 minus based on their valence electronic configuration and stability. Now use crisscross method. அப்ப இங்க ஒரு பிளஸ் இருக்கு, இந்த ஒன்னு ஆக்சிஜனுக்கு. இங்க உங்களுக்கு 2 மைனஸ் இருக்கு, இந்த 2 சோடியத்துக்கு. அப்போ சோடியம் will be 2 times and oxygen will be 1 time. இதான் ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் தேர் ஸ்டெபிலிட்டி. அதே தான் அங்கே பாருங்க கீழே கொடுத்துருப்பான், எத்தனை புரோட்டான் இருக்கு, எத்தனை எலக்ட்ரான் இருக்கு. சேம் கான்செப்ட் தான் இருக்கும், வேற எதுவுமே பெருசாலாம் இருக்காது. டவுட் இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன் எனக்கு சொல்லுங்க, நான் பார்த்துட்டு ஆன்சர் பண்றேன். அதே மெக்னீஷியத்துக்கும் அதே கதை தான். மெக்னீஷியம் 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணும் டு பிகம் அ ஸ்டேபிள். அப்போ 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணா இட் பிகம் 2 பாசிட்டிவ் கேட்டையான். அப்போ குளோரினை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி சார் எழுதுறது? அதான் கிறிஸ் கிராஸ் மெத்தட் சொன்னால சின்ன வயசுல ஃபாலோ பண்ணுமே. இங்க 2 பிளஸ் இருக்கும், சிஎல்ல 1 மைனஸ் தான் இருக்கும். அப்ப 2 goes to Cl and 1 goes to Mg. அப்ப Mg will be 1 time, Cl will be 2 time. That's it. முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு பழங்க. இந்த வருஷம் கேள்வி கேட்டான்னு நினைக்கிறேன் இந்த மெக்னீஷியத்தை வச்சு. 2025 உங்களுக்கு சிபிஎஸ்சியில கேள்வி கேட்டிருக்கான். And the compound formed in this manner by the transfer of electron from the metal to non-metal are known as ionic. Ionic அப்படின்னா இப்போ இவன் வந்து எலக்ட்ரான் லூஸ் பண்றான், கெயின் பண்றான். இப்போ 2 டிஃபரெண்ட் சார்ஜ் இருக்கும், பிளஸ் மைனஸ். இந்த பிளஸ் மைனஸ் ஒன்னு அட்ராக்ட் பண்ணும். So the electrostatic force of attraction, inter-ionic attraction called ionic bond. இப்பதான் ஃபர்ஸ்ட் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன், 9th இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ அயானிக் பாண்ட் அப்படிங்கிற ஒரு நேச்சர். ஓகே, மெக்னீசியம் 2 பிளஸ், இங்க Cl. அடுத்து கீழே வந்துட்டீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டான் அடுத்து. பெருசா ப்ராப்பர்ட்டினா என்னன்னா அயானிக் காம்பவுண்ட் தெளிவா கவனிச்சுக்கோங்க. அயானிக் காம்பவுண்ட் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா கலர்லெஸ்ஸா இருப்பான் அயானிக் காம்பவுண்ட். அடுத்த விஷயம் highly soluble in water. ஏன்னா they become ions not in non-polar solvent like kerosene, petrol, benzene, chloroform. இந்த மாதிரி சால்வெண்ட்ல அவ்வளவு சீக்கிரமா அயனைஸ் ஆக மாட்டான். ஏன்னா இவன் அயானிக் பாண்ட், they can separate their charges. அது ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடலாம். தண்ணியிலையும் பார்த்தா வாட்டர் இஸ் a polar solvent. they can என்ன சொல்றது, வாட்டர் ஆல்சோ we can called as ionic solvent. அப்போ இவனும் அயானிக் இவனும் அயானிக், பங்காளி நீயா அப்படின்ட்டு ஈஸியா என்ன பண்ண வாட்டர் மாலிகுல கரைஞ்சிரும்.
அப்ப ஈஸியா உங்களுக்கு பிரிஞ்சு போயிடுச்சு. ஆனா கெரோசின்ல அப்படிலாம் கிடையாது. யாருன்னே தெரியலையே, ஒருவேளை இருக்குமோ, யாருன்னே தெரியலையே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ வாட்டர் சாலிபிலிட்டி அதிகமா இருக்கும் அயானிக்கு, கலர்லெஸ்ஸா இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கும். இந்த அயானிக் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கனால அதோடைய மெல்டிங் பாயிண்ட் ரொம்பவே உங்களுக்கு அதிகமா இருக்கும். உப்பு எடுத்து உருக்கி பாருங்க, உப்பை கரைச்சு பார்த்திருப்பீங்க, உப்பை உருக்கி பார்த்திருக்க மாட்டீங்க. 900 டிகிரி செல்சியஸ் பக்கம் போயிடும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. கரையிறது வேற, சாலிபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மெல்டிங். ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன வேற உப்பு மோர்ல எல்லாம் போட்டு சாப்பிடலாம். 2 டேஸ், 3 டேஸ், 2 டேஸ், ஒரு லாங் ஜேர்னி, ஒரு ட்ரிப்பு போறேன். அதனால அதை முடிச்சு வந்ததுக்கு தான் யூடியூப் சேனல்ல வந்து எல்லா வீடியோஸ் திருப்பி அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அந்த பிட்வீன்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் கம்யூனிட்டி போஸ்ட்ல. ஸோ அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம் அடுத்த வீடியோல.